26 ஜூனோட செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கன்சீவ்ஸ் நியூ ப்ராஜெக்ட் டு ஃபிக்ஸ் வாட்டர் டெஃபிசிட் இன் ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிஷன். அதில் டெஃபிசிட் வாட்டர் டெஃபிசிட் இருக்கனால ஒரு புது ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுறாங்க. யாருன்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போது சிஆர் பட்டேல் அப்படிங்கிறதா மினிஸ்ட்ரி. எது? ஜல் ஜீவன் ஜல் சக்தி மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் வந்து சிஆர் பட்டேல். இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸ்க்கும், அதாவது கிராமப்புற மக்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த தண்ணி போய் டேப் வாட்டர் மூலியமாக டேப் வாட்டர்னால் பைப் மூலியமாக தண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் சேருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இன்னும் வரல, அமலுக்கு வரல, ஆனால் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே போட்ட மிஷன் வந்து மக்கள் கரெக்டாக வாட்டர் போய் சேரலைங்கிறனால இப்போ இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இதோட எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ க்ரோர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு 3.6 lakh crore இந்த மிஷனுக்கு. இது யார் வந்து பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அவர் தான் வந்து எப்போ ப்ராமிஸ் பண்ணார்? 2019 ப்ராமிஸ் பண்ணார். டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து 19 crore தான் வந்து அவங்க டோட்டல் மக்களுக்கு வந்து 19 crore பீப்புளுக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 15 crore பீப்புள் தான் கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 crore பீப்புள் அவங்க கவர் பண்ணணும். இதில் என்னென்னா டெய்லி கோட்டா 55 liters per person per day. ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தான் கோட்டா ஒரு மக்களுக்கு போய் சேரணும்.